அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். பூமியை போன்று இன்னொரு பூமியும் உடமையாக இருந்தா நீ எஃப்தது பிஹி அதை ஈடாக கொடுத்தாவது அல்லாஹ் இடத்துல யாழ்லா இந்த எல்லாத்தையும் நான் கொடுத்துடுறேன் என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதர்களுடைய நிலைமை என்ன செய்வான் அந்த மறுமை நாள்ல இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். நீ எஃப்தது பிஹி மின் அதாபி யௌமில் கியாமா கியாமத் நாளுடைய வேதனைக்கு பகரமாக இந்த ஒரு பூமி ஃபுல்லாத்தையும் கொடுத்து இதை போல இன்னொரு பூமியும் இருந்தாலும் அதையும் ஈடாக கொடுத்து மனிதன் என்ன செய்வானா தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயலுவான். மாத்து குப்பில மின்ஹும், ஆனா அல்லாஹ்ல ஏற்றுக்குவானா? மாத்து குப்பில மின்ஹும், அவர்களிடமிருந்து அந்த ஈட்டு தொகையெல்லாம் என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. வலகும் அதாவும் அலீம், அவர்களுக்கு அந்த நாளில் என்ன செய்யும், துன்புறுத்தும் வேதனை உண்டு. அப்ப எந்த நாள்ல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசத்திலே நம்ம என்ன செஞ்சுக்கணும், நல்லவர்களாக வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம நாமே பழகிக்கணும். அந்த நாள்ல போய் என்னத்தை ஈடாக கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்விடத்துல செல்லுபடியாகாது. இந்த பூமி முழுவதையும் அல்லாஹ் கொடுக்கும். அல்லாஹ் சொல்றான், நம்ம சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 5வது அத்தியாயத்துல இந்த பூமி முழுவதையும் ஈடாக கொடுப்பான் மனுஷன். அதை போல இன்னொரு பூமியும் ஈடாக கொடுத்து யா அல்லாஹ் இது எல்லாத்தையும் எடுத்துக்க என்ன விட்டுடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த நாளின் வேதனை கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். இதே கருத்துப்பட இன்னொரு வசனத்தை அல்லாஹ் தஆலா 10வது அத்தியாயம் 54வது வசனத்துல சொல்றான். வலவ அன்னலி குல்லி நஃப்ஸின் லலமத், அநீதி இழைத்த ஒவ்வொருவருக்கும், அநீதி இழைத்த இந்த துனியாவுல அநீதி இழைத்து வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் மாஃபில் அருளி அந்த பூமியில் உள்ளவை யாவும் சொந்தமாக இருந்தாலும் லஃப்ததௌ பிஹி, அதை கொடுத்து அதை ஈடாக கொடுத்து யா அல்லாஹ் இந்த பூமி முழுவதும் எனக்கு பகரமா இருக்குது, எனக்கு சொந்தமா இருக்கு, இது எல்லாத்தையும் நீ வச்சுக்க என்ன விட்டுடு யா அல்லாஹ் அப்படின்னு மனிதன் என்ன செய்வான், அந்த நாளில் கத்துவான் கதறுவான் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய அத்தியாயம் 10வது அத்தியாயத்துல 54வது வசனத்துல சொல்லி காட்டுறான். சரியா? அதே மாதிரி 13வது அத்தியாயம் 18வது வசனத்திலே சொல்றான். வல்லதீன லம் யஸ்தஜீபு லஹு, தம் இறைவனுடைய அழைப்பை ஏற்காதோ லவ் அன்ன லஹும் மாஃபில் அர்லி ஜமீஆ, இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் அவர்களுக்கு பகரமாக கொடுப்பார்கள். வ மிஸ்லஹும் மாஹு, இதை போன்று இன்னொரு மடங்கு இருந்தா இந்த வசனங்கள்லாம் நம்ம ஓதக்கூடிய வசனங்கள் தான். ஆனா இந்த வசனத்துல இதுதான் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு தெரிஞ்சு ஓதிருக்கமா? அப்ப தர்ஜிமா படிச்சா தானே தெரியும். இந்த மாதிரி பயான்கள் கேட்கணும், தர்ஜிமா படிக்கணும் தெரியும். இந்த வசனங்கள்லாம் ஓதுறோம். ஆனா இவ்வளவு பெரிய கடுமையான நிகழ்வுகள் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றாங்கிறது நம்மள நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இன்னொன்னு 70வது அத்தியாயத்துல சொல்றான். யுபஸ்ஸருனஹும், அவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டப்படுவார்கள். நம்ம எல்லாருமே நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துல பேச முடியாது, வாயை திறக்கவே முடியாது, யாருமே என்ன செய்ய முடியாது. அதாபி யௌமைதின், நாளின் வேதனைக்கு ஈடாக குற்றவாளி பணயம் வைப்பதற்கு விரும்புவான். எதையெல்லாம் பணயம் வைப்பானா, எதையெல்லாம் இந்த துனியாவுல பணயம் கொடுக்க மாட்டானோ அதை எல்லாத்தையும் நாளைக்கு மறுமை நாள்ல என்ன செய்வான், பணயம் கொடுப்பதற்கு விரும்புவான். என்னது, பனிஹி, தன்னுடைய மக்களை பணயம் கொடுப்பான். எந்த தாய் தகப்பனாவது தன்னுடைய பிள்ளைய கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? எதுக்காவது பகரமா? புள்ளன்னா உயிரை விடுவாங்க, அப்படித்தானே? புள்ளன்னா வாழவே செய்யறோம் இந்த துனியாவுல. புள்ளன்னா என்ன செய்யறோம், வாழவே செய்யறோம். பிள்ளைக்கு ஒண்ணுதான் பதறோம். புள்ளன்னா பிள்ளையே தான் நம்மளுக்கு உலகமாவே இருக்கு இந்த துனியாவுல. ஆனா நாளைக்கு அந்த நாளின் வேதனைக்கு ஈடாக எதை பகரமா கொடுக்க விரும்புவானா குற்றவாளி? தன்னுடைய மக்களை பகரமா கொடுப்பானா. யாரெல்லாம் இந்த இருக்கான் என் புள்ள, இவனை பகரமா வச்சுக்க என்ன விட்டுரு யாரெல்லாம் அந்த வேதனையில் இருந்து மனிதன் சொல்ற அளவுக்கு அந்த நாளின் வேதனை கடுமையாக இருக்கும். சாஹிபத்தி, தன்னுடைய மனைவியை கொடுப்பானா. யாரா இதா இருக்கா என் மனைவியை எடுத்துக்க என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லுவான். அஹிஹி, தன்னுடைய சகோதரனை பணைய வைப்பான். என்னுடைய சகோதரனை எடுத்துக்க என்ன விட்டுடு. ஃபஸீலத்தி ஹில்லத்தி தூவிஹி, தன்னை அரவணைத்த உறவினர்கள் அனைவரையும் கொடுப்பான். இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்க யாரா என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லுவானா. வமன் ஃபில் அர்லி ஜமீஆ, இன்னும் பூமியில் உள்ள அனைவரையும் இந்த வேதனைக்கு பகரமாக கொடுத்து தான் மட்டும் தப்பிப்பதற்கு அந்த குற்றவாளி விரும்புவான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல 70வது அத்தியாயத்துல சொல்லி காட்டுறான். சும்மா இன்ஜிஹி, அவ்வளதையும் பகரமாக கொடுத்து தான் மட்டும் விடுதலை ஆவதற்கு அன்றைக்கு அந்த நாளில் மனிதன் விரும்புவான். இந்த துனியாவில எதையெல்லாம் இழக்க மாட்டானோ, யாருக்கெல்லாம் உயிர் வாழ்றானோ, யாருக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கறதுக்கு நிக்கிறானோ அந்த மக்களை எல்லாம் நாளைக்கு மறுமை நாள்ல என்ன செய்வான், தன்னுடைய வேதனைக்கு பகரமாக கொடுத்து தான் விடுதலையாகலாம் என்று ஒரு குற்றவாளி விரும்புவான் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். 70வது அத்தியாயத்துல 11, 12, 13, 14 வசனத்துல சொல்லி காட்டுறான். எல்லாம் வீட்டுல போய் என்ன செய்யுங்க, படிச்சு பாருங்க. அடுத்து அந்நாளில்
எந்த அளவுக்கு வேதனை கடுமையா இருக்கும்னு இன்னும் அல்லாஹ் சொல்றான்னா, பார்வைகள் எல்லாம் நிலை குத்தி நிற்குமா. நாளினுடைய வேதனை தாங்காமல் பார்வைகள் எல்லாம் என்ன செய்யுமா, நிலை குத்தி நிற்கும். ஃபைதா பரிக்கல் பசர், பார்வைகள் நிலை குத்தும் போது அல்லாஹ் சொல்றான், ஃபைதா பரிக்கல் பசர், பார்வைகள் நிலை குத்தும் போது ஹஷஃபல் கமரில் அபுசார், அந்த நாளில் பார்வைகள் நிலை குத்தி நிற்கும். பாத்தீங்களா, அந்த நாளைக்காக தான் இந்த அநியாயக்காரர்கள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், விட்டு வச்சிருக்கோம். உடனே உடனே பிடிச்சான்னு வச்சுங்க, பூமியில யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் ஒருத்தவங்க செய்யக்கூடிய அநியாயத்துக்கு உடனே உடனே கூலி கொடுப்பதாக இருந்தால் யாருமே இந்த பூமியில என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. எதுக்காக நம்ம தாமதப்படுத்துறோம் நல்லா சொல்றான், வேண்டுமென்றேதான் விட்டு வச்சிருக்கோம். அல்லாஹ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீ என்ன செய்ய, எந்த அளவுக்கு நீ தீமைகளை குற்றங்களை சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்க, அந்த அளவுக்கு உனக்கு டைம் அவகாசம் கொடுத்துருக்கோம். நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, அந்த நாள்ல நீ என்ன செய்யணும், என்கிட்டதான் வந்தாகணும். அந்த நாள்ல உன்னை பிடிப்பதற்காக தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த நாள்ல உனக்கு அவகாசம் கொடுத்துருக்கேன். அல்லாஹ் பார்க்காம இருக்கிறான், அல்லாஹ் எல்லா கூட்டங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா அந்த ஒரு நாளைக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன், எல்லாத்துக்கும் அவகாசம் கொடுத்து வச்சிருக்கேன், தாமதப்படுத்தி வச்சிருக்கேன். கியாமத் நாளின் அதிபதி தானே மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. அந்த நியாய தீர்ப்பு நாளுக்காக உங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பிற்படுத்தி வச்சிருக்கோம். அந்த நாள் எப்படிப்பட்டதா இருக்குமா, இதில் குழுவு லதல் அனாஜிர, இதயங்கள் தொண்டை குழிகளுக்கு வந்து விடுமா. ஒவ்வொரு மனிதனுடைய இதயமும் எங்க வந்துருமா, தொண்டை குழியை வந்து அடைக்குமா. அதை வென்று விழுங்குவவர்களாக மனிதர்கள் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த நாள்கள் என்ன செய்யும், கடுமையானதாக இருக்கும். இதயம் இங்க இருக்கு, தொண்டை குழி இங்க இருக்கு, இந்த இதயம் தூக்கி தொண்டை குழியில வந்து அடைச்சா எப்படி இருக்கும் மனிதருக்கு, அந்த நாள் அந்த நிகழ்வு அங்க நடக்கும். அந்த மறுமை நாள்ல அந்த இதயங்கள் தொண்டை குழியை அடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில 40வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல சொல்லி காட்டான். இன்னும் துனியாவுல, இந்த துனியாவுல மனிதர்களுக்கு பலவித நிறங்கள் இருக்கு, பலவித நிறங்கள் இருக்கா இல்லையா. நல்லா வெள்ளை வெள்ளையா இருக்காங்க, சில பேர் கண்ணகரேன்னு இருக்காங்க, சில பேர் 2 கலந்த கலர்ல இருக்கிறோம், சில பேர் பானரத்துல இருக்கிறோம், சில பேர் செவந்த கலர்ல இருக்கிறோம். இப்படி பல கலர் இருக்கா இல்லையா. இதுக்கு காரணம் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், பூமியில் உள்ள பல பகுதியிலிருந்து மண்ணை எடுத்து படைத்ததாக சொல்றான். பூமியில் உள்ள பல பகுதியிலிருந்து என்ன செய்யறான், மண்ணை எடுத்து ஆதம் நபியை படைச்சான். ஆதம் நபி நமக்கு யாரு, தந்தை. ஆதம் நபியிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள படைச்சான். இந்த 2 பேர்ல இருந்தா உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், பல்கி பெருக வச்சேன்னு சொல்றான். யா யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் உள்ளதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்கள் அனைவரையும் ஒரே ஒருத்தரிலிருந்து படைத்த அந்த அல்லாஹ்வை நீங்க என்ன செய்யுங்க, அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றானா இல்லையா. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பூமியில் உள்ள பல பகுதியிலிருந்து மண்ணை எடுத்து படைத்ததாக அல்லாஹ் சொல்றான். அப்ப பல பகுதியிலிருந்து மண்ணை எடுத்து படைக்கும் போது அந்த மாதிரி படைச்சதுனாலதான் மண்ணினுடைய நிறம் ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு மாதிரி இருக்குமா இல்லையா. அதனாலதான் நம்ம மனிதர்கள் என்ன செய்யறோம், ஒருத்தவங்க ஒவ்வொரு நிறத்துல இருக்கும். ஒருத்தவங்க கண்ணகரேன்னு இருக்கும், ஒருத்தவங்க வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், ஒருத்தவங்க மாநிலத்துல இருக்கும். இப்படி பல பகுதியில மண்ணை எடுத்து படைச்சதுனால அப்படி இருக்கிறோம். இப்போ துனியாவுலதான் பலவித நிறங்கள், ஆனா மறுமையில 2 நிறம் தான். என்ன நிறம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மறுமையில மனிதர்களுக்கு 2 நிறங்கள் தான் இருக்குமா. என்ன நிறங்கள், என்ன நிறங்கள், வெள்ளையும் கருப்பு தான். வெள்ளையா இருப்பாங்க ஒண்ணு, இல்ல கருப்பா இருப்பாங்க. நல்லவர்கள் வெள்ளை வெள்ளையேன்னு இருப்பாங்க, கெட்டவர்கள் கண்ணங்கரேன்னு இருப்பாங்க. அதுலயே தெரிஞ்சிடலாம். எழுப்பும் போதே அல்லாஹ் தஆலா அப்படிதான் எழுப்புவோம், சரியா. யௌமத் அபியல்லு, அல்லாஹ் தஆலா 3வது அத்தியாயம் சூரா ஆல இம்ரான்ல 106 107வது வசனத்துல சொல்லி காட்டான். யௌமத் அபியல்லு உஜூஹும், சில முகங்கள் அந்த நாளில் வெண்மையாக இருக்கும். யௌம தபியல்லுனா வெண்மையாக இருக்கும். உஜூஹுன் முகங்கள், சில முகங்கள் அந்த நாளில் வெண்மையாக இருக்கும். தஸ்வத்து உஜூஹுன், சில முகங்கள் அந்த நாளில் என்ன செய்யும், கருப்பாக இருக்கும். அந்த நாளில் சில முகங்கள் வெள்ளை வெள்ளையேற்று இருக்கும், சில முகங்கள் என்ன செய்யும், கருப்பாக இருக்கும். நான் இங்க வெள்ளை வெள்ளையேற்று இருந்தேன், நான் ஏன் அங்க கருப்பா இருக்கேன்னா கேட்க முடியாது. இங்க கண்ணகரேன்னு இருந்தேன்னாப்பா வெள்ளை வெள்ளையேற்று இருப்போம். ஏன் முஸ்பிரா, அந்நாளில் சில முகங்கள் ஒளி வீசி கொண்டிருக்குமா, அப்படியே பல பல பலன்னு இருக்குமா. அந்நாளில் சில முகங்கள் ஒளி வீசி கொண்டிருக்கும். லாஹிகத்து முஸ்தபிஷிரா, மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டிருக்கும். அல்லாஹ் சொல்றான், மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டிருக்கும். வஜூஹி யௌமைதின் கபரா, சில முகங்கள் என்ன செய்யுமா, புழுதி படிந்திருக்கும். சில முகங்கள் என்ன செய்யும், முகத்திலே தெரிஞ்சு போயிடும். நல்லடியார் யாரு கெட்டடியார் யாருங்கிறத முகமே காட்டி கொடுத்துரும். வஜூஹி யௌமைதின் கபரா, சில முகங்கள் எப்படி இருக்குமா, புழுதி படித்தவையாக இருக்கும்.
தர்ஹகுஹா கத்ரா, அவற்றை கருமை மூடி இருக்கும், புழுதி படிந்திருக்கும். அப்ப என்ன செய்யும், அந்த முகத்தை கருமை மூடி இருக்கும், கண்ணங்கரேன்னு இருப்பாங்க. அப்ப ரெண்டே ரெண்டு கலர் தான், வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறவங்க படிச்சுட்டு அவங்களுடைய முகம் என்ன செய்யும், உஜூஹி யௌமைதின் முஸ்பிரா, அந்நாளில் ஒளி வீசி கொண்டிருக்கும், லாஹிகத்துன் முஸ்தபுஷிரா, மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டிருக்கும். சில முகங்கள் புழுதி கபரா, புழுதி படிந்திருக்கும், தர்ஹகுஹா கத்ரா, அவற்றை கருமை மூடி இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா 80வது அத்தியாயம் 38வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் சொல்லி காட்டும். சரியா? இன்னும் 10வது அத்தியாயம் 26வது வசனத்துல சொல்றான், இல்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா, நன்மை செய்தோருக்கு நன்மை இருக்கும், நன்மை செய்வதற்கு நன்மை அங்க இருக்கும். எல்லாம் சொல்றானா இல்லையா, அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் நீங்கள் அதை அங்க பெற்றுக்கீங்க, அணுவளவு தீமை செஞ்சிருந்தாலும் நீங்க அதை என்ன செய்யுங்க, அங்க பெற்றுக்கொள்வீர்கள். அவரவருக்கு என்ன செய்யப்படுது, குறிப்பேடு மாட்டி தொங்குதா இல்லையா, அவரவருக்கு மாணவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கா இல்லையா, ஒவ்வொரு விஷயத்தையும் அந்நாளும் இதெல்லாம் நாளைக்கு மறுமை நாள்ல மனிதன் பார்த்து கேட்பானா இல்லையா, என்னடா இது இந்த ஒரு சாதாரண விஷயத்தையும் இந்த புக்ல இருக்க அப்படின்னு சொல்லி மனிதன் கேட்பான் அப்படின்னு சொன்னமா இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தையும் முடாம அந்த ஏட்ல என்ன செய்யப்படும், பதிவு செய்யப்பட்டிருக்கும். பேசினாதான் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். இல்ல என்ன சொன்னோம், ஒரு ஒருத்தரை பார்த்து முகத்தை சுழிச்சா கூட, ஏன் அவன் வந்தான்னு சொல்லி முகத்தை கடுமையா வச்சுக்கிட்டா கூட என்ன செய்யும், அதையும் அந்த புக்ல பதிவு செய்யப்படும். அவரவர்களுக்கு அவரவருடைய குறிப்பேடு என்ன செய்யப்படுது, கழுத்துல மாட்டி தொங்கப்பட்டிருக்கு. அது என்ன செய்யுது, சிசிடிவி கேமரா விட அதிகமான முறையில என்ன செய்யுது, நம்மளுடைய விஷயங்களை பதிவு செஞ்சு கொண்டிருக்கு. அந்த பேட்டுகளை தான் எல்லாம் என்ன செய்வான், தூக்கி போடுவோம். நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி கணக்கெடுக்கிறா, துல்லியமான முறையில கணக்கெடுக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா. துல்லியமான முறைனா இதான், கிராமன் காத்திபின் எழுதிட்டு இருக்காங்க நன்மை தீமைய. நம்மளுடைய குறிப்பேட்டுல நம்மளுக்கு என்ன செய்யுது, நம்மளுடைய பதிவு புத்தகத்துல பதிவு பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு விஷயங்களும். அப்ப லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா, நன்மை செய்தோருக்கு நன்மையும், ஜியாதத்தும், அதை விட அதிகமாகவும் அல்லாஹ் நான் கொடுப்போம். எப்ப, மறுமை நாள்ல. வலா எர்ஹக், அதாவது வலா எர்ஹக்கு உஜூஹுஹும், அவர்களுடைய முகங்களில் எதுவுமே ஏற்படாது. என்ன ஏற்படாது, கத்தரும் இருளோ, வலா நில்லத்தும் இழிவோ ஏற்படாது. அன்றைய நாளில் நன்மை செய்தவர்களுடைய முகத்துல இழிவு இருக்காது, இருள் இருக்காது. இருள் படிந்த முகம் எந்த முகமா இருக்கும், தீமை செய்தவர்களுடைய முகம் தான் என்ன செய்யும், இருள் படிந்த, புழுதி படிந்த, கருத்த நிறமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறோம். இன்னும் 75வது அத்தியாயத்துல 22வது வசனம், 24, 25வது வசனத்துல சொல்லி காட்டுறான், உஜூஹி யௌமைதின் நாலிரா, அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும், ஒளி வீசி கொண்டிருக்கும். அதுல சொன்னா இன்னொரு இந்த வசனத்துல என்ன சொல்றான், அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும். இலா ரப்பிஹா நாலிரா, தன்னுடைய இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். எந்த முகங்கள் இறைவனை நாளைக்கு பார்க்கும், மூமின்கள் மட்டும்தான் நாளைக்கு மறுமையில் என்ன செய்ய முடியும், இறைவனை பார்க்க முடியும். மற்றவர்கள் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. எப்படி பார்ப்பார்கள் சொன்னோம் கடைசி பயான்ல, மூமின்கள் அல்லாஹ்வை எப்படி பார்ப்பாங்க, பௌர்ணமி இரவின் சந்திரனை பார்ப்பதை போன்று முந்தி அடித்துக் கொள்ளாமல், எந்தவித கஷ்டமும் இல்லாமல் ஈஸியான முறையில் அல்லாஹ்வை பார்ப்பான்னு சொன்னோமா இல்லையா. அப்போ உஜூஹி யௌமைதின் நாலிரா, அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும். இலா ரப்பிஹா நாலிரா, தன்னுடைய இறைவனை என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்து கொண்டிருக்கும். உஜூஹி யௌமைதின் பாசிரா, அதே நாள்ல சில முகங்கள் சோகமாக இருக்கும். அதே நாள்ல சில முகங்கள் எப்படி இருக்கும், சோகமாக இருக்கும். நம்மளுடைய நிலைமை என்னவோ, நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோமோ நரகத்துக்கு போக போறோமோ, இன்னும் தீர்ப்பு ஆரம்பிக்கல, ஆரம்ப நிகழ்வுகளை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் தீர்ப்புக்கு அல்லாஹ் தஆலா கேள்வியே கேட்க ஆரம்பிக்கல. இன்னும் எல்லாம் அந்த மஹ்ஷர் மைதானத்துல ஒன்று கூட்டப்பட்டு அதற்கு பிறகுதான் என்ன செய்யப்படும், விசாரணையே நடக்கும். விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்வுகளை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எப்படி பூமி அழிக்கப்படும், எப்படி நம்ம அந்த மஹ்ஷர் மைதானத்துல ஒன்று திரள்வோம், அப்ப அந்த மனிதர்களுடைய நிலைமைகள், முகங்கள் எப்படி இருக்குங்கிறத தான் அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு இருக்கான். சரியா? அப்ப உஜூஹி யௌமைதின் பாசிரா, அந்நாளில் முகங்கள் எல்லாமே என்ன செய்யும், சோகமாக இருக்கும். தலுன்னு ஐ யுஃஅல பிஹா ஃபாகிரா, நமக்கு பேராபத்து ஏற்பட போகிறது என்று நினைத்து கவலையோட இருக்கும். எல்லாம் சொல்றோம், தனக்கு பேராபத்து ஏற்பட போகிறது என்று நினைத்து ஒவ்வொரு முகமும் என்ன செய்யுமா, கவலையுடன் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்ப கபூர்ல இருந்து மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்பட்ட பிறகு ஓட்டி கொண்டு வரப்படுவார்கள். அல்லாஹ் எப்படி எழுப்புவான்னு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் எப்படி எழுப்புவான் மனிதர்கள், அல்லாஹ் எப்படி எழுப்புவான். முதல்ல மண்ணறையில இருந்து வெளியாகிறது யாருன்னு சொன்னாங்க
சொன்னோம்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். எப்படி அல்லாஹ் தஆலா உயிர் கொடுத்து எழுப்புவேன்னு சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஹதீஸ்ல, முஸ்லிம்லயே புகாரில வரக்கூடிய ஹதீஸ்ல இருக்கு, என்னாண்டு இருப்பான், நிர்வாணமாக இருப்பான், கால்ல செருப்பணியாதவர்களாக எழுப்புவான், ஆடை அணியாதவர்களாக எழுப்புவான், எப்படி பிறந்தமோ அப்படியே எழுப்புவான், கத்தனா செய்யப்படாதவர்களாக எழுப்புவான். அது வேற. எப்படி எழுப்புவேன்னு நல்லா சொல்றான். உயிர் எப்படி கொடுப்பான்? அதாவது அன்றைய நாளில் என்ன செய்யுமா, ஒரு மழை பெய்யுமா. கபூர்ல என்ன செய்யுமா, கபூர்ல உள்ளவங்க எல்லாம் எழுப்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா ஒரு மலையை இறக்குவானா. அந்த மலை அமில மலைங்கிறாங்க. இப்பயே கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிபிக்கலா. ஒரு அமில மலையானது அந்த மனிதனுடைய முதுகு தண்டனுடைய வால் பகுதியில பட்டுச்சுன்னு சொன்னா அந்த மனிதனை உயிர்ப்பிக்கலாம் சொல்லிட்டு இப்ப சயின்டிபிக்கலா கண்டுபிடிச்சிருக்காங்க. அல்லாஹ் தஆலா நாளைக்கு மனிதர்கள் அப்படிதான் உயிர்ப்பிப்பானா. ஒவ்வொரு மனிதனுக்கும் முதுகு தண்டு இருக்கா இல்லையா, முதுகு தண்டு வரிசலா இருக்கா இல்லையா, அப்படி என்ற மாதிரி அதனுடைய கடைசி வால் பகுதியை மட்டும் அல்லாஹ் தஆலா அழிக்க மாட்டானா. பூமியில கபூர்ல என்ன செய்யணும், கபூர்ல அழிக்கப்பட்ட பிறகு பூமியில எல்லா மனிதர்களுடைய உடல்கள், எலும்புகள் எல்லாமே எதுவுமே இல்லாம அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போயிடுமா இல்லையா? சொட்டு கூட ஒரு சதை கிதை எலும்பு எதுவுமே இருக்காது, சுத்தமா அழிஞ்சு போயிடும். ஆனா ஒவ்வொரு மனிதனுடைய முதுகு தண்டினுடைய கடைசி ஒரு துளிய, கடைசி ஒரு விழா பகுதியை மட்டும் அல்லாஹ் தஆலா எந்த மனிதர்களுக்கும் அழிக்காம வச்சுக்கலாம். அதை பூமி தீண்டாம வச்சிருக்கலாம். சரியா? அந்த வச்சுதான், அதை வச்சுதான் நாளைக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, ஒவ்வொரு மனிதர்களையும் உயிர் கொடுத்து எழுப்புவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. ஒரு அமில மலையை அல்லாஹ் தஆலா இறக்குவானா. அந்த அமில மலை பொழுத பிறகு, எப்படி மழை பெய்த பிறகு பூமியில் உள்ள தாவரங்கள்லாம் முளைப்பித்து வெளியே வருது, அதே மாதிரி அல்லாஹ் உதாரணம் சொல்றான். எப்படி தாவரங்கள் முளைப்பித்து வெளியே வருதோ அதே மாதிரி நாளைக்கு மறுமை நாள்ல இறந்தவர்கள் அந்த மழை பட்ட பிறகு ஒவ்வொரு மனிதனுடைய அந்த வால் பகுதி, நுனி பகுதி இருக்குமா, அந்த பகுதியில் அந்த மழை பட்ட பிறகு அனைவரும் அப்படியே உயிருடன் எழும்புவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. அப்ப அந்த மாதிரி தான் அல்லாஹ் என்ன செய்வானா, உயிர் கொடுத்து அத்தனை பேரையும் எழுப்பி காட்டுவான். அந்த எழுப்பிய உடன் என்ன செய்வாங்களா, எல்லாரும் இறைவனை நோக்கி ஓடி வருவார்கள். தன்னுடைய மன்னரைகளில் இருந்து எல்லாரும் யாரை நோக்கி ஓடி வருவார்கள், இறைவனை நோக்கி ஓடி வருவார்கள். அந்த நாளில் இந்த பூமி எப்படி இருக்கும், செப்பு தரையாக இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, மரம் செடி கொடி வா எதுவுமே இருக்காது. பூமி என்ன செய்யும், ஒட்டு மொத்தமா சமாதானமா செப்பு தரையா ஆயிடும். செப்பு தரை கீழே, மேல என்னது, ஒரு மைல் தூரத்துக்கு சூரியன் இறக்கி வைக்கப்படும். எப்படி இருக்கும், செப்பு தரைக்கும் அந்த ஒரு மைல் தூரத்துக்கு சூரியன் இறக்கி வைக்கப்பட்டதுக்கும் சூப்பரா இருக்கும். நல்லா வெயில் உருகி ஊத்தும். அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த மாஷர் மைதானத்துல கொண்டு வந்துருவான். அப்ப அந்த எழுப்பியவுடன் மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, இறைவனை நோக்கி ஓடி வருவார்கள். எப்படி ஓடி வருவார்கள், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல 75வது அத்தியாயம் 29 30வது வசனத்துல சொல்றாங்க. வல் தஃபத்தி சாக்கு பிசாக், காலோடு கால்கள் பின்னிக் கொள்ளுமா. மன்னரைகளிலிருந்து மனிதர்கள் வெளியே ஏறி இறைவனை நோக்கி ஓடி வரும்போது அவர்களுடைய காலோடு கால் என்ன செய்யும், பின்னிக் கொள்ளும். இலா ரப்பிக்கு யௌமைதில் மசாக், அந்நாளில் இழுத்து செல்லப்படும். இறைவனிடம் என்ன செய்யப்படும், இழுத்து செல்லப்படும். ஒவ்வொரு மனிதனுடைய கால்கள் இன்னொரு கால்களோடு என்ன செய்யும், பின்னிக் கொள்ளும். உங்களுடைய இறைவனிடம், இலா ரப்பிக்கு, உங்களுடைய இறைவனிடம் யௌமைதில் மசாக், அந்நாளில் நீங்கள் என்ன செய்யுங்க, இழுத்து கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டும். அந்த நாள் இன்னும் எந்த அளவுக்கு கடுமையா இருக்கு, நம்மள்ட்ட நன்மை அவன் கேட்ட போறானோ அப்படின்னு என்ன செய்வானா, விரண்டோடுவான். உண்மையை தன்னுடைய தாய், பெற்றெடுத்த தாயை விட்டு விரண்டோடுவான். இந்த துணியாவில தாய்க்கு ஒண்ணா, மகனுக்கு ஒண்ணுனா தாய் பிடிக்கிறதுலாம் இந்த துணியாவில தான். நாளைக்கு மறுமையில தன்னுடைய தாயை விட்டு என்ன செய்வான், விரண்டோடுவான். எங்க நம்மளுடைய நன்மை பறிபோயிடுமோ, தாய் எங்க வாங்கிக்குவாங்களோன்னு நினைச்சு என்ன செய்வானா, விரண்டோடுவான். அபிஹி, தன்னுடைய தந்தையை விட்டு விரண்டோடுவான். தன்னுடைய குழந்தைய பெற்று கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு படிக்க வச்சு அவனை வாழ்வாதாரம் ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அந்த தந்தையை விட்டு என்ன செய்வான், அந்நாளில் மனிதன் விரண்டோடுவான். சாஹிபதிகி, தன்னுடைய மனைவியை விட்டு விரண்டோடுவான். பனிஹி, தன்னுடைய மக்களை விட்டும் விரண்டோடுவான். அப்படிப்பட்ட அந்த நாளினுடைய கடுமை இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்ல, யாரும் யாரையும் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். இங்க பார்த்தா விசாரிக்கிறமா இல்லையா, எங்க ஒரு வாரம் உங்களை காணும், ஏன் போன ஜும்மாக்கு வரல, எங்க போனீங்க கேட்கிறமா இல்லையா. அங்க நாளைக்கு மனிதர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஒருத்தரை ஒருத்தர் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். எங்க இத்தனை நாள் போயிட்டீங்க, உங்களுடைய கபூர்ல எப்படி இருந்தீங்க, எப்போ உயிர் பெற்று வந்தீங்க கேட்பாங்களா? யாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் எல்லாரையும் பார்ப்பாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க,
விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள், வாயே திறக்க முடியாது. அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 70வது அத்தியாயம் 10 to 14வது வசனத்துல சொல்றான், வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா. எந்த நண்பனும் தன்னுடைய நண்பனை பற்றி விசாரிக்க மாட்டான். ஏன் நண்பன் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான்? இங்க துனியாவுல நண்பனுக்கு ஒன்றுதான் அப்படி துடிக்கிறானோ, அப்படிதானே? நண்பன்னா எல்லாத்தையும் விட வசதியா இருக்கும். வசதியா இருக்கா இல்லையா? நண்பனுக்கு ஒண்ணுடா, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை விட்டு கொடுத்துக்க மாட்டான். அவனே தப்பு பண்ணாலும் நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்குவான். அந்த மாதிரி பயங்கரமா இல்லையா அந்த துனியாவுல? எந்த நண்பனும் எந்த நண்பனையும் அங்க என்ன செய்ய மாட்டான், விசாரித்துக் கொள்ள மாட்டான். யுபஸ்ஸரூனஹும், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் காட்டப்படுவார்கள். அதையும் அல்லாஹ் சொல்றான். விசாரித்துக் கொள்ள மாட்டாங்கன்னா பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் என்ன செய்வாங்க, காட்டப்படுவாங்க. அந்த மாஸ்டர் மைதானத்துல எல்லாருமே நிற்போம், ஆனா ஒருவருக்கு ஒருவர் பார்ப்போம். ஆனா என்ன செய்ய மாட்டோம், வாயை திறக்க மாட்டோம். ஒரு நண்பன் தன்னுடைய எந்த நண்பனையும் என்ன செய்ய மாட்டான், விசாரித்துக் கொள்ள மாட்டான். இங்க நண்பனை விட்டு கொடுத்து அதாவது யோமைதின், அந்நாளின் வேதனையை விட்டு விடுதலை ஆவதற்கு குற்றவாளி விரும்புவான். எதையெல்லாம் கொடுத்து விடுதலை ஆவானா? விபனிஹி, தன்னுடைய மக்களையும், சாஹிபத்திஹி, தன்னுடைய மனைவியையும், அஹிஹி, தன்னுடைய சகோதரனையும், ஃபஸீலத்திஹி அல்லதி துவிஹி, அதாவது தன்னை அரவணைத்த தன்னுடைய உறவினர்களையும், மமன் ஃபில் அர்லி ஜமீஆ, இன்னும் இந்த பூமியில் உள்ள அனைவரையும் தனக்கு ஈடாக கொடுத்து, யாரெல்லாம் இவங்க எல்லாத்தையும் வச்சுக்க, என்னைய விட்டுடுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் அந்நாட்டுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். ஒவ்வொரு வசனத்திலையும் திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா எதுக்கு சொல்லி காட்டான்? நாம எல்லாரும் படிப்பினை பெறணும். இந்த வசனங்களை எல்லாம் பார்த்து என்ன செய்யணும், பயம் வரணும். மத்தக்கு யோமன், அதுக்கு தான் இப்படிப்பட்ட அந்த ஒரு நாளை நீங்க என்ன செஞ்சீங்க, அஞ்சிக்குங்க. அது எந்த நாள் எப்ப வேணுமோ வரலாம். கண்மூடி திறப்பதற்குள் அந்த நாள் என்ன செஞ்சிடும், வந்துடும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்று அல்லாஹ் தஆலா இன்னும் நிறைய வசனங்களை சொல்லி காட்டலாம். அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு அந்த நாளினுடைய கடுமை ரொம்ப மோசமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றான். இந்த சூரத்துல் லுக்மான்ல 31வது அத்தியாயம் 33வது வசனத்துல சொல்றான், யா யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும், மனிதர்களே உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வஹ்ஷவ் யௌமன் லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி, அப்படின்னா அதாவது தந்தை மகனை காக்க முடியாத அந்த நாளை நீங்கள் என்ன செய்யுங்க, அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் மின் வாலிதிஹி, தன்னுடைய தந்தையை மகன் காக்க முடியாத அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். மகன் தன்னுடைய தந்தையை காக்க முடியாத அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். தந்தை தன்னுடைய மகனை காக்க முடியாத அந்த நாளை எப்படியெல்லாம் மாத்தி மாத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. பல வசனங்கள்ல சொல்லி காட்டுறான், அந்த நாளை அஞ்சிங்க, அந்த நாள் கடுமையா இருக்கும். அப்ப போய் நாளைக்கு அல்லாட்ட இருந்துட்டு, யாரெல்லாம் எனக்கு இப்படிலாம் தெரியாது, நான் ஒண்ணுமே சொல்லலையே, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா அல்லா என்ன செய்வான், கொடுப்பான். வாயிலேயே கொடுப்பானா இல்லையா? இவ்வளவையும் நான் அவன் குரான்ல சொல்லி காட்டியிருக்கேன், வேதத்தை இறக்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் படிக்காம வந்து இங்க உட்காந்துட்டு யாரெல்லாம் எனக்கு தெரியலன்னா ஒரு நரகத்துக்கு முகம் முப்புற தள்ளுவானா தள்ளவானா? உனக்குதான் வேதத்தை கொடுத்தனப்பா, நீ படிச்சியா இல்லையா? அப்பலாயத்தை டப்பரும் குரான் அப்ப அலா குழுவின் அக்பாலுஹா எல்லாம் கேட்கறானா இல்லையா? குரானை புரட்ட மாட்டீங்களா? குரானை சிந்திக்க மாட்டீங்களா? உங்களுடைய விஜயங்கள்ல பூட்டுக்களா போடப்பட்டிருக்கு. இவ்வளவையும் சொன்னடா கேட்பானா கேட்க மாட்டானா? இவ்வளவையும் நீ துணியாவில இருக்கும்போது சொல்லித்தானே அனுப்புனேன், தூதரை அனுப்புறானே. தூதர் என்னன்னு சொன்னாரு, அச்சப்பட்டு எச்சரிக்கை செய்யலையா? உனக்கு வேதத்தை கொடுக்கலையா? அந்த வேதத்துல ஒவ்வொரு வசனத்திலையும் அடிக்கடி நான் அந்த நாளை அஞ்சிருக்கேன், அந்த நாள் இவ்வளவு கடுமையா இருக்கும் சொன்னதையே நான் திரும்ப திரும்ப சொன்னேன். எதுக்கு? தத்ஃபவுல் மோமினீன், மோமின்களுக்கு அறிவுரை பயனளிக்கும் தானே சொன்னேன். அதெல்லாம் பார்க்காம வந்து நின்றுட்டு யாரெல்லாம் எனக்கு தெரியலன்னு இப்போ சொன்னீங்கன்னா ஓடு நரகத்துக்கு அப்படின்னு நல்லா தொட்டி விட மாட்டானா? அததான் எல்லாம் சொல்றோம். அப்ப செய்யா ஒரு சிறிதும் யாருக்கும் என்ன செய்ய முடியாது, உதவி அளிக்கவே முடியாது. இது எப்படிங்கிறான், இந்த வாதல்லாஹி ஹக்கும், இது அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. சும்மா பொய் நினைச்சுக்காதீங்க, சாதாரண மனிதனுடைய வாக்கு நினைச்சுக்காதீங்க. இந்த வாதல்லாஹி ஹக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. ஃபலாத குர்ரன்னகுமுல் ஹயாத்தத் துன்யா, அதாவது உங்களை இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றி விட வேண்டாம். அதையும் அல்லாஹ் சொல்றான். இந்த துனியாவுடைய மோகத்திலே இருந்து நீங்க என்ன செஞ்சாதீங்க, மறுமையை மறந்துடாதீங்க. இந்த துனியா என்பது வீணும் விளையாட்டுமே தவிர வேறு இல்லை. அதை அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். இந்த துனியா என்பது என்னது, வீணும் விளையாட்டுமே அன்றி வேறு இல்லை. இந்த துனியால நிரந்தரமா வாழ போறோம்னு நினைச்சுட்டு தானே எல்லாமே சேர்க்கிறோம். ஆனா மாளிகை கோட உண்புறோம், அது இதுக்கு வேணுங்கிறவன் எல்லாம் ஒரு நாளைக்கு என்ன செய்யும், அழிஞ்சு போகும். வாய்க்கு முத்திரையை வச்சு நம்ம செஞ்ச கையால செஞ்ச என்னென்ன விஷயம் எல்லாம் கை பேசும். காலால என்னென்ன தீமைகள்லாம் செஞ்சோமோ இந்த காலால தான் யாரெல்லாம் இங்க நடந்து போனா, படம் பார்க்க போனா, அதை செஞ்சான் இதை செஞ்சான், கோல் முட்டி விட இந்த காலை கொண்டு தான் நடந்து போனா, ஒரு புருஷன் மண்டாடியை பிரிக்கிறதுக்கு இந்த காலை கொண்டு தான் நடந்து போனா, இந்த வாயை கொண்டு தான் பேசினா, எல்லாம் சும்மா சொல்லாதா?
வாய்க்கு முத்திரையிட்டு விட்டு உங்களுடைய உறுப்புகளே உங்களுக்கு நாளைக்கு எதிராக சாட்சியாக இருக்கும். அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்களுடைய உறுப்புகள் என்ன செய்யும்? உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். தோல் பேசுமா, நம்மளுடைய தோல் என்ன செய்யுமா? பேசும் என்று அல்லாஹ் சொல்றான். அதெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? அதெல்லாம் அடுத்தது சொல்லுவோம். அப்ப அந்த நாள்ல தன்னந்தனியாக தான் ஒரு மனிதன் வருவான். இங்கேதான் என்ன செய்வான்? எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போனா வாங்க துணைக்கு போலாமா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாமா, கூப்பிடுறோமா இல்லையா? நாங்க 2 பேரும் போலாம், நீங்களும் வரீங்களா, துணைக்கு கூப்பிடுறோமா இல்லையா? அங்க எப்படி? அதெல்லாம் செல்லாது. யாரையும் என்ன செய்ய முடியாது, துணைக்கெல்லாம் கூட்டு போக முடியாது. தன்னந்தனியாக வருவான். யாத்தீனா ஃபர்தா, அல்லாஹ் 19வது அத்தியாயம் 80வது வசனத்துல சொல்றான். யாத்தீனா ஃபர்தா, தன்னந்தனியாக தான் நீ என்ன சந்திக்கணும். நாளைக்கு என்ன செய்யும்? அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்க என்ன செய்யுங்க? நன்மையை அதிகப்படுத்துங்க. அந்த நாள் வருவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வங்களிலிருந்து செலவு செய்யுங்க. அந்த நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் சரியான முறைகளை நிறைவேற்றுங்க. அந்த நாள் வருவதற்கு முன்னால் உங்களுடைய கையினால் நீங்க என்ன செய்யுங்க? அதிகம் தான தர்மம் செய்யுங்க. வலோ பிஷிக்கின் தப்ரா முத்தகுன்னால், நரகத்தை அஞ்சுங்க. எப்படி? வலோ பிஷிக்கின் தப்ரா, ஒரு பேரிச்சம்பழம் தான் உங்கள்ட்ட இருக்குதுண்டா, அதுல ஒரு கீத்தையாவது கிள்ளி கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க? தர்மம் செஞ்சு அந்த நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த நாளின் கடுமையை பத்தி அதிகமா சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நீங்கள் உங்களுடைய செல்வங்களிலிருந்து செலவு செய்யுங்கள். மின் கபலி அன் யாத்திய யௌமுன் லா பைஅ ஃபீஹி வலா ஹுல்லத்துன் வலா ஷஃபாஅத்துன், அந்த நாள் வருவதற்கு முன்னால். எந்த நாள்? லா பைஉன், பேரம் பேச முடியாது. அந்த நாள்ல பேரம் பேச முடியுமா? போய் பேரமோ, ஃபீஹி வலா ஹுல்லத்துன், நட்போ, வலா ஷஃபாஅத்துன், பரிந்துரையோ இல்லாத அப்படிப்பட்ட அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுடைய பாதையில உங்களுடைய செல்வங்களை என்ன செய்யுங்க? செலவு செய்யுங்க. செல்வங்களை பூட்டி நமக்கு வேணும் என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. அது ஒருபோதும் உங்களுக்கு என்ன செய்யாது? பயன் தராது. நீங்க உங்க கையால எதெல்லாம் கொடுத்துட்டு போறீங்களோ அதுதான் நாளைக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு நிற்கும். நீங்கள் எதை செலவழிக்கிறீங்களோ அதுதான் உங்களை. நீங்க எது செலவழிக்கிறீங்களோ அதுதான் உங்களை. நீங்க வச்சுட்டு போறது உங்களை கிடையாது. உங்க பிள்ளைங்களுக்காக, மனைவி மக்களுக்காக சேர்த்து வச்சுட்டு போறீங்களே, அது அவங்க நல்லா சந்தோஷமா எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க? அனுபவிப்பாங்களே ஒழிய அந்த செல்வங்கள் நாளைக்கு உனக்கு பயனளிக்குமா? பயனளிக்காது. நாளைக்கு உங்கள் கையால நீங்க கொடுத்துட்டு போன செல்வம் தான் நீங்க என்ன செய்யும்? பயனளிக்கும். நீங்க என்னென்னலாம் நன்மைகள் செஞ்சீங்களோ, ஒரு அணுவளவு நன்மைகளாக இருந்தாலும், இந்த ரோட்ல நடந்து வரீங்க, கல்லோ முள்ளோ கிடக்குது, அதை தூக்கி எடுத்து போட்டுட்டு வரீங்க பாருங்க, பாதையில கிடக்குது, அது மற்றவங்களுக்கு இடையூறு தருது, அதனால அதை எடுத்து நீங்க போட்டு வரீங்க பாருங்க, அது கூட உங்களுக்கு சதக்கா அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து இன்முகத்தோட சிரிக்கிறது, இன்முகத்தோட சலாம் சொல்லி வரவேற்பீங்க பாருங்க, அது கூட என்னது? சதக்கான்னு ரசூலுல்லாஹ். இதெல்லாம் சிறுக சேர்த்து கொள்ளக்கூடிய நன்மைகள். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து சிரிக்கிறான் பாருங்க, அது யாரும் யாருக்கும் பயனளிக்க முடியாத அந்த நாளை அஞ்சு கொண்டு நம்ம அல்லாஹ்விடத்துல தன்னந்தனியாகத்தான் சென்று நிக்கணும், அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த நாளை பயந்தவர்களாக நம்மளுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நேரத்தையும் கழிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இருப்போமா? பாஹித்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த வாரம் படிக்கிற துவா அலா துஹ்சினி யௌம யுபாஸூன், 26வது அத்தியாயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துவா. வலா துஹ்சினி, இறைவா என்னை இழிவுபடுத்தினாரு, யௌம யுபாஸூன், மீண்டும் நீ உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய அந்த நாளில் இறைவா என்னை இழிவுபடுத்தினாரு. உலக மாந்தர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நாள்ல நான் செஞ்ச தவறு நீ என்ன செஞ்சாத? அம்பலப்படுத்திடாத, இழிவுபடுத்திடாத, என்னை அசிக்கப்படுத்திடாத அப்படின்னு இப்ராஹிம் நபியே கேட்டிருக்காங்கன்னா அப்ப நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணும்? இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யல. அவங்க அதிகபட்சமா செஞ்ச பாவம் தான் என்ன? 3 பொய் சொன்னதுதான். அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் அடுத்த நிகழ்வுகள்ல பார்ப்போம். ஓகேயா? இன்னும் மறுமை நாள் குறித்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். எதுக்கு மறுமை நாளுடைய டைட்டில எடுத்தோம்? நம்மளுடைய அந்த நாளை குறித்த பயம் இருந்தால்தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம சொல்ல போற எந்த விஷயங்களா இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யும்? பயம் இருக்கும். அதுல என்ன செய்வீங்க? சரியான முறையில கவனத்தை செலுத்துவீங்க. சரியான முறையில உங்களுடைய வணக்க வழிபாடுகளை செலுத்துவீங்க. சரியான முறையில தொழுகிறதா இருக்கட்டும், வணங்குறதா இருக்கட்டும், இன்னும் பிற காரியங்கள் செய்யறதா இருக்கட்டும், நோம்பா இருக்கட்டும், தான தர்மங்களா இருக்கட்டும், எல்லாமே எதனால செய்வீங்க? கரெக்டான முறையில. இந்த ஒரு நாளை பயந்தால்தான். இந்த ஒரு நாளை பயப்படணும்னா அந்த எந்த அமலும் நம்மளுக்கு சரியான முறையில இருக்காது.
அதனாலதான் நம்ம என்ன செஞ்சோம், ஈமானுடைய முக்கிய அம்சங்களாக இருக்கக்கூடிய 6 அம்சங்கள்ல மறுமை நாள் குறித்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இன்னும் நிறைய இருக்கு, தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.